வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கணேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னாடி முடிஞ்ச பதில் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியம்மாட்ட பத்தி தான் நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதில ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வயசான மாட்டுக்கு மடிநோய் வந்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் வந்துட்டு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்க. நானுமே அத ஒத்துக்கிறேன் தான். 10வது ஈத்தி இதோட போடப் போறா. நாங்க வச்ச தீனியும், சப்போர்ட்டும் மட்டும் தான் அவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம்னு நான் நெனைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மாட வந்துட்டு பராமரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மாடு உழைச்சு தரும்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இவளுக்கு மடிநோய் பார்த்தீங்கன்னா வந்ததே கிடையாது. சப்போஸ் கறந்துட்டு உடனே இந்த மழை காலத்தில மட்டும் தரையில படுத்தா அப்படின்னா 2, 3 தாட்டி வந்திருக்கு. ஐஸ் கட்டி, ஐஸ் தண்ணி வச்சு அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சரியா போயிடும். இவன் இப்ப எங்க போயிட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரைஸ் அடுப்புல இருக்கு. அந்த சோத்த போய் திங்கலைன்னா இவனுக்கு தூக்கம் வராது. இவனோட அட்டூழியம் தாங்க முடியல. தயவு செய்து வந்து புடிச்சுட்டு போயிடுங்க. டாபிக் வேற எங்கேயோ போகுது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து. இதுக்குமே சேம் ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். நாங்க வைக்கிற தீனியில டெய்லியும் இப்படி அப்படின்லாம் கிடையாது. நல்லாவே இவளுக்கு நான் தீனி வைக்கிறதுனால இவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கால்சியம் சத்து வந்துட்டு குறையிறது கிடையாது. ஈத்து மாடு கண்ணு போடும்போது வந்துட்டு கஷ்டப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் தானா போட்டது மட்டும் தான் எங்க பெரிய மாடு. ஒரு தாட்டி கூட நாங்க பக்கத்துல இருந்ததே கிடையாது. அவளுக்காக அவ தானா வந்துட்டு ரெடி பண்ணிப்பா. எப்படி அவ தயாராகணும்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு இந்த கஷ்டமும் எங்களுக்கு வந்துட்டு கிடையாது. 4வது கொஸ்டின் சினை பிடிக்கும்போது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஊசி போடுறது அந்த இதெல்லாம் கிடையாது. இயற்கையா இணை சேர்றது மட்டும் தான். மாடுங்களோட மேயும்போது தானாவே சேர்ந்துரும். இதுவரைக்கும் 1 வருஷம் கூட சினை பிடிச்சது தள்ளி போனதே கிடையாது. கரெக்ட்டா பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கன்னுக்குட்டி குடுத்துட்டுருக்கா. இதோட நம்ம வீட்டுக்கு வந்துமே இவ வந்துட்டு 10 வருஷம் ஆகப்போது. இதுவரைக்குமே 10 ஈத்து கன்னுக்குட்டி குடுத்துட்டுருக்கா. நம்ம வீட்டுக்காக மிகப்பெரிய உழைச்ச ஒரு மாடுனா, அப்படின்னா நான் எங்க பெரியம்மாட்ட மட்டும் தான் சொல்லுவேன். விட்டு குடுக்காத ஒரு ஜீவன். நாங்க இந்த மாடு இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வளர்ந்துருப்போமோ அப்படின்னா டவுட்டு தான். இன்னமுமே பால் குடிச்சிட்டுருக்கான். அவளுக்கு தண்ணி வைக்கல அப்படின்னா கோவம் வந்துரும். பால் இன்னுமே நல்லா தான் குடிக்கிறான். ம். பார்த்தீங்கன்னா, தண்ணி காலைல ஆல்ரெடி ஒரு ரவுண்டு குடிச்சிட்டு போயாச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு ரவுண்டுக்கு தான் தண்ணிக்கு வந்துட்டு போறாங்க. வச்சோனே குடிச்சிட்டு. பால் குடிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தெளிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோவ முடிச்சுக்கிறேன். அ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப லாங்கா இல்லனாலும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளாட்டி முடியாது. எப்படி கிடக்கு பாருங்க சேரா. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாம். டாட்டா, பை பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாட்டா.